ஒரே ஒரு வாழ்க்கை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:1-2. இந்த பூமியிலே ஒரே ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாள் மிக குறுகியது. கிருபையின் தருணங்களும் குறுகியதே. அநித்தியமான இந்த உலகத்திலே நாம் வேகமாய் கடந்து செல்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பிறப்பு, வாழ்க்கை, மரணம், மரணத்துக்கு பின்னான வாழ்க்கை ஆகிய 4 முக்கியமான சம்பவங்களை இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தே ஆக வேண்டும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே எபிரேயர் 9:27 என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை இந்த பூமியிலே பிறக்க செய்திருக்கிறாரே தவிர உலகத்தை நிரப்புவதற்காகவோ ஏனோதானோ என்று வாழ்வதற்காகவோ அல்ல. உங்களை குறித்த திட்டமும் தெளிவான நோக்கமும் அவருக்கு உண்டு. உங்களை தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கினவருக்கு அதற்கு முன்னமே உங்களை குறித்த ஒரு பிரமாணம் உண்டு. நீங்கள் தற்செயலாக இந்த உலகத்தில் வந்துவிடவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா 1:5. உங்களுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தரிடத்திலே கேளுங்கள். எரேமியாவை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டவரே, தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினவரே, என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன என்று கேளுங்கள். அப்போஸ்தலர் பவுலும் கூட கர்த்தரிடத்திலே அப்படித்தான் கேட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று அவர் கேட்டார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போஸ்தலர் 9:6. சொன்னபடியே கர்த்தர் அங்கே தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார். எவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போஸ்தலர் 9:15 என்று சொன்னார். சிலர், நான் ஏன் தான் பிறந்தவனோ என்று தெரியவில்லை, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையின் வாயில் அப்படிப்பட்ட தோல்வியின் வார்த்தைகள் ஒரு நாளும் வரவே கூடாது. அதுபோல சில பெற்றோர்களும், உன்னால் எனக்கு எவ்வளவு தொல்லை, நீ செத்து தொலைந்தால் நலமாயிருக்குமே என்று புலம்புகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் வேதனையிலே இப்படியெல்லாம் பேசிவிடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கையிலே ஒப்புவிங்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நினைவிற்கு, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:14-15.